கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரைக்குமே அவர்கள் வந்து நடிக்க நடிக்க மாட்டாங்கன்ற ஒரு விஷயத்த தான் நம்ம ஏற்கனவே 2 முறை இன்டைரக்ட்டா கூட நம்ம சொல்லியிருப்போம் நம்ம அத. தொடர்ந்து படங்கள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இது இன்னொரு பக்கம் நீங்க திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய லைஃப் ஸ்டைலே வேற. ஒரு வெஸ்டர்ன் கலாச்சாரத்திலே இருக்கக்கூடியவர் அவங்க. ஆரம்பத்திலேருந்து இன்ன வரைக்குமே. அவருடைய நட்பு ரொம்ப முக்கியமாங்க. திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பார்ட்டின்னா வெளியில போயிருவாங்க. வெளிமாநிலங்களுக்கு போயிருவாங்க. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுடைய ரொம்ப வளர்ப்பு பிராணியான பார்த்தோம்னா, அந்த நாய்க்குட்டிகளோட தான் அவங்களுடைய முக்கியமான பாதி வாழ்க்கையே போகுது. திடீர்னு ஒரு இன்ஸ்டால கூட ஒரு பதிவு பண்ணா, என் மகன செத்து போயிட்டான் பறி குடுத்துட்டேன் அந்த மாரி போடும்போது, திரிஷாக்கு எப்போ நெனச்சு எப்போ பையன் இருக்கான்ற அளவுக்குலாம் பேசப்பட்ட விஷயம். அப்புறம் பார்த்தா நாய்க்குட்டி. அது தன்னுடைய மகனாக பார்த்துருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம்போது, அனிமல்ல ரொம்ப ஈடுபாடுகள் கொண்டவர்கள். அனிமல் எங்கே பார்த்தாலுமே இறங்கி போய் கொஞ்சி சாப்பாடு போடக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ். பட் இப்படி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். அதனால எனக்கு வந்து இந்த மேரேஜ்ல போயி, அதுக்குள்ள போய் திரும்பி லாக் ஆகி, அரெஸ்ட் ஆகி பண்ற அளவுக்கு என்னுடைய மனநிலை இல்ல. அதுக்குள்ள போமாட்டேங்கிற விஷயத்தையும் திரிஷா சார்பாக வந்த ஒரு தகவலும் இருக்கு. ஏன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல போய் நான் வந்து லைஃப்ப வேஸ்ட் பண்ண விரும்பல. அப்படிங்கிற மாரியும் ஒரு மெசேஜ் இருக்கு. தெளிவான மெசேஜ். இன்டர்வியூ குடுத்திருந்தாங்க. நீங்க நீங்க பழைய இத நீங்க YouTubeல இருக்கு. நீங்க அத பார்த்தீங்கன்னா கூட, திரிஷா அவருடைய குடுத்த இன்டர்வியூ நெறைய இருக்கு. இத நான் கூட சொல்லல. அவர்கள் சொன்னதே ஒண்ணு கூட இருக்கு. காதல் கல்யாணத்துல வந்து எனக்கு அந்த இஷ்டம் இல்ல. ரிலேஷன்ஷிப் மேல இந்த நம்பிக்கையே போயிருச்சு. எஸ். அதனால கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, இப் இப் இது இது இந்த இது கேட்டதுக்கு பிறகு சில பேர் கேட்கலாம். அப்போ ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கே. இப்ப அது லவ் இல்லையா? இது இல்லையா? அப்படின்னு கூட கேட்கலாம். வரும். அது எப்படிங்கிறத நம்ம பேசுவோம் திரும்பி. பட் இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தா, அந்த லவ்க்குள்ள, மேரேஜுக்குள்ள, அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள நான் போக விரும்பலை. மொத்தத்துல ஒரு அடிமையா இருக்கிறதுக்கு விரும்பலைங்கிற மாரி தான் அவர்களுடைய தரப்புல ஒரு செய்தி வருது அது. அப்படி இருக்கும்போது, இப்ப இந்த மாரி தகவலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது மாரி ஒரு விளக்கத்த வந்து இப்போ திரிஷா சொல்லியிருக்காங்க. நெறைய நீ கடந்த காலங்கள் ஒரு 10 வருடங்களா நீ திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா, எது நடந்தாலும் திரிஷான்றதெல்லாம் பேசப்பட்டிருந்தது. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிறவங்க. அவருடைய சக தோழிகள் இருக்காங்க. அதான் சொன்னேன் இல்லையா, திரும்ப தான் சொல்லணும். நம்ம ஒரு ஃபங்ஷன்னா உடனே போயிருவாங்க, ஊருக்குன்னா போயிருவாங்க, மேரேஜ்னா போயிருவாங்க. இப்போ கூட மும்பை போயிட்டு வந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இருக்கு. அதனால அப்படியே போறவங்க, பட் இந்த இதுக்குள்ள மீண்டும் வந்து ஒரு மேரேஜ் லைஃப்ல போய் அரெஸ்ட் ஆகி அவங்க பண்ணுவாங்களாங்கிறது மிக ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனாலும் நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், எதுவெல்லாம் நாளைக்கு நடக்கலாம் சொல்ல முடியாது. என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம் நம்ம. இன்னொன்னு சொல்றாங்க, இப்போ நெறைய விஜய் சாரோட திரிஷாவ வச்சு தான் அவங்க தான் திருமணம்லாம் பண்ண போறாங்க. திருமணமே ஆயிருச்சு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இண்டஸ்ட்ரியில கேட்கும்போது, விஜய் சாரோடைய மைண்ட் செட்டு, அவருடைய ஸ்டைலுங்கிறதே வேறங்க. இவங்களுடைய மைண்ட் செட்டு, ஸ்டைலுங்கிறது வேற. 2 பேரோட டார்கெட் வேற. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சு இது வெறும் நியூஸா தான் இருக்கும் அப்படின்றாங்களே. உண்மையா சார்? இல்ல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல இருக்காங்க. அவ்வளோதான் சுருக்கமா சொல்ல முடியும். பட் இது மற்றவர்கள் பார்வைக்கு எப்படி எடுத்துக்கலாம் நம்ம. ஆனா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சிருக்கு. ஆனா அவர்கள் தரப்புல வந்து கோர்ட் கேஸ் போயிருக்கே தவிர, இன்னும் பேர் அவங்க இன்னும் சொல்லல. அதனால ஒரு 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 விழாவுக்கு கூட்டிட்டு வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய சர்ச்சைகள் ஆச்சு. அது வந்து நம்ம தவறுன்னு தான் சொல்ல முடியும். விஜய் மேலேயும் தவறு தான் சொல்ல முடியும். திரிஷா மேலேயும் நான் தவறு தான் சொல்ல முடியும். எது நீ தவறு பண்ணீங்கன்னு நியாயப்படுத்த முடியாது. பட் அது பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா சிறப்பா இருந்திருக்கும். அது இந்த அளவுக்கு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டிருக்காது, பேசப்பட்டிருக்காது. பட் பண்ணிட்டாங்க. அது ஒரு நட்பின் காரணமாக அப்படிங்கிறத அவங்க தரப்புல சொல்றது. ஆனால் பார்க்கலாம் என்ன நடக்குதா. பட் விஜய் தரப்புல அவருடைய இலக்கு வேறையா இருக்கு. இப்போ டென்ஷனு அது இதெல்லாம் வந்து அவர் கரெக்டாக ஒரு 6, 7 மணிக்கெல்லாம் ஃபுட்டு எடுத்துக்கிறாராம். ஈவினிங் நைட் டின்னர்லாம் நம்ம இப்போ 9 மணி 10 மணிக்கெல்லாம் சாப்பிட்றோம். அவர் 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்றாரு. ஒரு 8, 8:30கெல்லாம் படுத்து தூங்கிடுறாராம். அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அப்போ அவருடைய இலக்கு வேற மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு. அதனால் இங்கே ஒரு நட்பு இருக்கு. அது வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து அவர்கள் தான் சொல்லணும் தெளிவா. பட் ஆனால் இதற்கு பிறகு இவர்கள் இப்போ அப்படியே பார்த்தா நேர் கான்ட்ராஸ்ட். திடீர்னு ஃபங்க்ஷனாக வெளில போயிடுவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க. அதிகமாக ட்ராவலிங்லேயே இருக்கிறாங்க. ஆமாம். அப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது நமக்கு தெரியல அது. அதனால் ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. 2 பேரோட லைஃப் ஸ்டைலும் டோட்டலாக வேற மாதிரி இருக்கு. எஸ். ஆனால் இங்கே பேசப்படுறது வந்து வேற இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வச்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன்னு விஜய் தரப்புல சொல்லிட்டார். அது இந்த தேர்தல் நேரத்துலனால இது ரொம்ப பத்தி எரியுது பயங்கரமா. இது தேர்தல் வரைக்கும் தான் பரவாயில்ல பேசணும். தேர்தலுக்கு பிறகு வந்து எது நடக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் இது சம்பந்தமாக விஜய் அவர்கள் என்னுடைய பிரச்சனை பார்த்துக்கிறேன்னு சொன்னது மாதிரி திரிஷாவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா சிறப்பா இருக்கும். இங்க கிட்டத்தட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்ல க்ளோஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது எல்லாம் இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா தெளிவா இருக்கும். மற்றவர்களுடைய எல்லாமே என்னன்னு கேட்டுருக்கிற கேள்விக்கு ஒரு முட்டுப்புள்ளி வச்சது மாதிரி இருக்கும். கண்டிப்பா அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இது நமக்கு வர தகவல் இருக்கு. அப்ப நம்ம சொல்லுவோம் என்னங்கிறது. விஜயோட அரசியல் வாழ்க்கை ஒன்று இருக்கு இல்லையா,
அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ண கூட நிறைய பேருடைய விருப்பமாகவும் இருக்குது. விஜய் பிடிக்காத நிறைய பேசுகிறாங்க, நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அரசியல் எதிரின்னா கிட்டத்தட்ட கூட இருக்கிறவங்களும் சில பேர் எதிரியாக மாறுறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இங்கே எப்படியாவது காலி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டமும் இருக்குது. ஒரு சின்ன ஆயுதம் கிடைச்சிருக்கு, அதை வச்சு எஸ், அதை வச்சு இப்போ அதான் சிறு துரும்பு பல்ப்பு தோறும் பேர் அந்த துரும்பை வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. பட் இதை நான் பார்த்துக்கிறேன்னு தெளிவாக சொல்லிட்டார். ஓகே, அந்த குடும்பத்து பிரச்சனை அது ஏப்ரல் 20ஆம் தேதி வரப்போது. அதுக்கு மேலே ஒரு டேட் வாங்கிட்டு மே மாதம் போய் அது என்னன்னு பார்த்து கிளியரன்ஸ் கொடுப்பாருன்னு வச்சுங்க. இதற்கு ஒரு முட்டுப்பில் நான் பார்க்குறேன்னு சொன்னது மாதிரி மீண்டும் சொல்லிக்கிறேன், இங்கே திரிஷாவும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினாங்கன்னா சிறப்பாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன்.